வணக்கம். இன்றைக்கி விருச்சிக ராசியில் இருக்க கேட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ராசிகளிலே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடான ராசி எது அப்படின்னா புரியாத புதிர் அப்படிங்கிறது எதுனா விருச்சகம் மட்டும்தான். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. மற்றவங்க என்ன தான் செஞ்சாலும் இவங்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்க நல்லவங்க தான், பொதுவான குணம் வந்து நல்லவங்க தான். ஆனாலும் இவங்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அதாவது அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மாறிடுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பசியை வந்து பொறுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கடனும் வாங்கக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க சாப்பிட்ருவாங்க. பசி பொறுக்காமல் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி கடனும் வந்து இவங்க வாங்கக்கூடாது. கடை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதை அடைக்கவே முடியாது. இவங்களால் ரொம்ப நாளாக ஆகும், இழுத்துக்கிட்டே போகும். பணம் இருந்தாலும் உங்களால் அடைக்க முடியாது. அப்படி தான் இருக்கும். அடுத்தது விருச்சிகம் என்றாலே வந்து நேர்மையானவர்கள் தான். அது மற்றவங்களுக்கு தான். ஆனால் இவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. இவங்களை வந்து சொல்லக்கூடாது, எதுவும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. ஆனால் மற்றவங்க வந்து இவங்கக்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில மறைமுக வேலைகள்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆனால் மறைமுக வேலையெல்லாம் இவங்க வந்து பார்ப்பாங்க. அடுத்து பிடிவாத குணம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கும். பிடிவாத குணம் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி அதில் உண்மையும் இருக்கும். ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு உண்மை இருக்கும். பொதுவாகவே வந்து இவங்க அமைதியான குணம் தான். ஆனால் கோவம் வந்தால் எல்லாத்த விடவும் அதிகமாக அவங்களுக்கு வந்து கோவம் வரும். கோவம் வந்து உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்டை நட்சத்திரத்தில் சேட்டை சிறு வயதில் வந்து கஷ்டம், அதாவது சேட்டை பண்ணுவாங்க. சிறு வயசில் வந்து ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கஷ்டம் வந்து அனுபவிப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். தோற்றத்தை வந்து பார்த்தோம்னா சின்ன வயசில் வந்து அதாவது அவங்க பிறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு, ஒரு 2 வயசு 3 வயசுலலாம் பார்த்திங்கன்னா அசிங்கமான ஒரு தோற்றமாக இருப்பாங்க. நல்லாவே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வளர ஒரு 10 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வளர நல்லா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க முன்னோர்கள் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணம். அவங்க வந்து நல்லது செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அதே மாதிரி அவங்க இந்த ஜீன் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஜெனட்டிக்ஸ் அந்த இதெல்லாம், அது வந்து பார்த்திங்கன்னா அது முன்னோர்கள் அந்த இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோட இதுதான் எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்கள் வளர வந்து அழகிய தோற்றம் வந்து இருக்கும். பெண்களாக இருந்தால் கூந்தல் வந்து நீளமாக இருக்கும். சிவந்த நிறம் தான் உடையவர்கள். சிலர் வந்து கருப்பாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி குண்டான தோற்றத்தை வந்து இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களே பொதுவாக வந்து குண்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எலும்பு தெரியாத மாதிரி ஒரு தடிமனான தோற்றத்தோடு இருப்பாங்க. அடுத்த வீட்டில் வந்து ஒரு வீட்டில் 2 விருச்சகம் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா மகன் இந்த மாதிரி யாராவது 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அம்மாவோ அப்பாவோ அனுஷ நட்சத்திரமாக இருந்து மகனுக்கோ வந்து கேட்ட நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா வந்து கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க. பொதுவாகவே புகழ் தான் வந்து, அதனால இவங்களுக்கு புகழ் தான் வருமே ஒழிஞ்சு கெட்ட பேர் வந்து வாங்க மாட்டாங்க. அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பிடிவாத குணம் உடையவர்கள் தான். அவங்க பெற்றோர்களோட பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. தனக்கு வந்து நான் செய்கிறது தான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் செய்வாங்க. அடுத்து நண்பர்களிடம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து அதிகமாக வந்து பழகுவாங்க. படிப்பு வந்து சரியாக வராது. ஃப்ரெண்டுனா போதும் அவ்வளோ இதாக இருப்பாங்க. பெற்றோர்கள் பேச்சை கூட கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சை தான் கேட்பாங்க. சிலர் வந்து இதில் விதிவிலக்காக இருப்பாங்க. அடுத்து கிரகநிலை அமைப்பு பொறுத்து தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வேறுபடுவாங்க. ஒரே மாதிரி எல்லாரும் இருக்கிறது கிடையாது இல்லை. அந்தந்த கிரகநிலைகள் அவங்க பிறந்த நேரத்தில் இருக்க கிரகநிலைகள் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இது மாதிரி இருப்பாங்க. அடுத்து படிக்காமலே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதாவது அரியர் வச்சுருப்பாங்க எக்ஸாமில். இப்போ எழுதிட்டு இருக்க எக்ஸாமில் கூட அரியர் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகணும் அப்படிம்பாங்க. அது எப்படி நீ படிக்காமே போவ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் இருக்குது. அதனால் இவங்க வந்து அந்த வேலைக்கு போகிறதுக்கு கூட சாத்தியம் கூட இருக்குது. அதாவது படிச்சுட்டு கூட வேலை கிடைக்காம இருக்கும். ஆனால் இவங்க படிக்காமல் கூட வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். அடுத்து கடவுள் பக்தி வந்து இருக்கும். ஆனால் இவங்க வந்து முனிவர்கள் சித்தர்களை வழிபாடு பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இந்திரனோட ராசி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குடிசை வீட்டில் இருக்கவே கூடாது. அதே போல் பழைய சாதமும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஏழ்மை நிலைக்கு வந்து சென்றுருவாங்க. அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் நயன்தாரா, நித்யானந்தா 2 பேருமே புகழோட உச்சியில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இருவருமே கேட்ட நட்சத்திரம் தான். ஆனால் நயன்தாரா வந்து எவ்வளோ கஷ்டம். அதாவது ஒரு பெண்ணுனா வந்து கஷ்டம்தான். ஒரு பெண்ணாக பிறக்கிறதே வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது கஷ்டம் இல்லை, அதாவது அவங்க கிரக நிலையை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் வந்து நயன்தாரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் தான் இருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பலரால்
ஏமாற்றப்பட்டு தான் இந்த நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை வந்து கிடச்சிருக்கு. அது மாதிரி தான் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பத்திரமா பேரண்ட்ஸோடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்திரமா வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேவா? அடுத்து அதனால தான் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நித்யானந்தா அவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காரு. சும்மா சாதாரணமான ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கே ராஜானால இருக்க முடியாது. ஓகேவா? அந்த கேட்ட அந்த நட்சத்திரம் வந்து பல கஷ்டங்களை தாண்டினா தான் நன்மை எழ முடியும். அடுத்து புகழ் வரும். இதனால தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சோம்பேறியாக ஒருபோதும் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாங்க சோம்பல் பட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து கஷ்டம்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்து நிறைய பேருக்கு வந்து நன்மையே செய்வாங்க. பல பேரிடம் வந்து அவமானம், வெறுப்பு இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அதாவது சின்ன வயசில் வெறுத்திருப்பாங்க இவங்களை. அதாவது பல குழந்தைகள்கிட்ட வந்து பழகும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பிடிக்காது, தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. சொந்த வீட்லேயே அவங்க அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நட்சத்திரத்தில் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வேறு பிள்ளைங்க கூட தான் விளாடுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நல்லவங்க இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. நல்லவங்க தான். அடுத்து பணத்தினை வந்து செலவழிக்கவே மாட்டாங்க. அதாவது 100 ரூபா கேட்ட நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட அதை அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க. செலவழிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கோட்டை கட்டும் யோகமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து அரசாங்க உத்தியோகத்தில் யாராவது இருந்து வந்து கோட்டையும் கட்டுவாங்க. அதாவது வீடு கட்டுவாங்க நல்லா பெருசாக. அடுத்தது தாய் தந்தை வந்து சொல் கேட்டு நடக்கணும். அப்போ தான் இவங்க வந்து சிறப்புடன் வாழ்வார்கள். அடுத்து திருமணம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க தாய் தந்தை வந்து பிரிவு வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது தாய் கூடயே இருப்பாங்க. அடுத்தது திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். லேட்டாக நடந்தால் தான் இவங்களுக்கு நல்லது. இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, அது டிவோர்ஸில் கூட முடியலாம். அதனால் நல்ல கணவர் வந்து இவங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் வந்து திருமணம் வந்து இவங்க பண்ணிக்கணும். அடுத்த வாழ்க்கையில் ஏமாந்து போகக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. காதல் இவர்களுக்கு கசக்கும் தான். அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து காதல் பண்ணக்கூடாது. இவங்களை யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இது பண்ணலாம். ஓகேவா? இவங்களாம் தேடி ஒருத்தவங்களை வந்து விரும்பக்கூடாது. அதாவது மற்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த யோகம் இருந்து அந்த இது பண்ணாங்கன்னா அது சரியாக இருக்கும். அதனால இவங்க வந்து யாரையும் காதல் பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. வீட்டில் பார்த்து வைக்கிற மனமே இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்தது. நன்றி, வணக்கம்.